வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் சீரிஸ்ல இது பார்ட் 2. இந்த வீடியோல 3rd October 2023 ஷிஃப்ட் 1ல ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணலாம். நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு ஒன் பை ஒன் டீகோட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 21. Vallabhbhai Patel and Dash helped Gandhi in Kedah by organizing his tour of a village and urging the peasant to stand firm against the government. ஸோ மாடர்ன் இந்தியாவில் வந்து என்ன காந்தியின் பீரியட் எப்போது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப் ஆனது. ஏன்னா அவன் வந்து என்ன காந்தியை பத்தி டைரக்டா அவன் கேட்கல. கேதா சத்தியாகிரக காந்தி தான் வந்து என்ன நடத்தினான்னு எல்லாத்தையுமே தெரியும். ஆனா அவன் அதை கேட்காம என்ன பண்ணிருக்கானா, அப்படி நடத்தும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து வல்லபாய் பட்டேல், இன்னொருத்தர் வந்து என்னன்னா இந்துலால் யாஜ்னிக். சரிங்களா? இப்ப காந்தி பீரியட் வந்தாவே வந்து என்னன்னா காந்தியோட இனிஷியல் பீரியட்ல 3 ஈவெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஸோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்னு வந்து என்ன சம்பாரன் ஈவெண்ட் வரும். ரெண்டாவது வந்து என்ன கேதா சத்தியகிரக வந்து என்ன வரும். மூணாவது வந்து என்ன அகமதாபாத் வந்து என்ன மில் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுமே நாவத்துல வச்சுக்கேன். இன் கேஸ் வந்து என்னன்னா அப்கமிங் இதுல வந்து கேட்கலாம். சரிங்களா? இப்ப நான் கேதா ஸ்ட்ரகல் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இயர் கொடுத்துருக்கேன் 1919. சரிங்களா? இங்க பாருங்க, நம்மளோட இதுல வந்து என்னன்னா வல்லபாய் பட்டேல் பிளஸ் இந்துலால் யாஜ்னிக் இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காந்தி இது பண்ணும்போது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து என்ன தெரிஞ்சிருந்தா லேர்ன் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 22nd என்ன த டெலிபரேஷன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் அட் த தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் டூரிங் லாஸ்ட் மந்த் ஆஃப் விச் இயர் அப்படிங்கிறேன். நல்ல வேலை அவன் மந்த்தை கேட்கல, இயர் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம படிச்சிருக்கணும். சரியா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன ஆர்டிசி வந்து நடந்த இயர் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு. சரிங்களா? ஒரு மொத்தம் 3 நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், அதே மாதிரி வந்து என்ன செகண்ட், அதே மாதிரி வந்து என்ன தேர்ட். ஸோ நான் இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கேன். என்ன ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் இருக்குல்ல, இந்த தேர்டுன்னு இருந்துச்சுன்னா என்ன வேணா 2ல முடியும். 1932, அதாவது தேர்ட்னா 2ல முடியும். அப்படியே ஒன்னா குறைச்சுக்கோங்க. சரியா? இது 31, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ல நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கான இயர். ஸோ தேர்டுக்கு வந்து என்ன 2ன்னு முடியணும் அப்படின்னு வந்து 1 குறையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1932 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 23rd என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்க பாருங்களேன், பாலிட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஈஸியான கொஸ்டினா கேட்கறாங்க. ரொம்ப இம்டெப்த் போகவே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க பாலிட்டி எடுத்தாவே ஃபண்டமெண்டல் ரைட் தாண்டாம போக மாட்டோம் யாருமே. சரிங்களா? அதனால இது நாவத்துல வச்சுக்க பார்ட் 3 தான் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குள்ள வரும். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை மார்க்கை வந்து என்ன மைனஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 24th கொஸ்டின் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் atmospheric pressureல dash has a density of வந்து என்ன 1.87 வந்து என்ன கிலோகிராம் மீட்டர் கியூப், which is வந்து என்ன 1.5 times heavier than air and exists as a வந்து liquid below the critical temperature of வந்து 31 degree Celsius. இது ஒண்ணும் கிடையாது. இது ஏன் கொஸ்டினுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். நம்ம டெல்லி ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடா வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல வரும் தெரியுங்களா? அங்க ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ல வந்து என்னன்னா ஆக்சிஜனை வந்து ஒழுங்கா இது வந்து சுவாசிக்க முடியல. ஸோ அதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CO2. CO2 ப்ரிவலன் வந்து என்ன அதிகமா வந்து என்ன இருக்கிறதுனால வந்துன்னா வி நாட் ஏபிள் டு வந்து இன்ஹேல். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி இருந்து அதை வச்சு சால்வ் பண்ணும். ஆர் எல்ஸ் இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்றது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்மளுக்கு 50 கொஸ்டின் கேட்கறாங்க, 50 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணணும்னு வந்து போகாதீங்க. நம்மளுக்கு தேவை வந்து என்ன கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு கொஸ்டின் வந்தாவே வந்து போதும். சரிங்களா? ஸோ அந்த ஆட்டிடியூட்லயே வந்து என்ன எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 25th கொஸ்டின் என்ன சாவோ ஜாவோ. ஸோ ஃபெஸ்டிவல் வந்து என்ன செலிப்ரேட்டட் பிரைமரி பை வந்து என்ன கேத்தலிக் வந்து என்ன கிறிஸ்டியன்ஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட். இது வந்து மேபி லாஜிக்கா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து என்னன்னா கோவா போயிருந்தீங்க, இல்ல கோவா ரிலேட்டடா எங்கேயாவது சும்மா யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துன்னு நிறைய என்னன்னா கிறிஸ்டியன் ரிலேட்டடா தான் வந்து அங்க ஃபேமஸா வந்து கொண்டாட்டம்லாம் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கோவா நம்ம மேபி சூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க அசாம், மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து இது எல்லாமே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். சரிங்களா? ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அவ்வளவா வந்து கேத்தலிக் கிறிஸ்டியன் பத்தி வந்து பெருசா இருக்காது. கோவா வி நோ தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் போர்ச்சுகலோட வந்து என்ன பேசினால ஸோ கண்டிப்பா வந்து கிறிஸ்டியன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அப்படி வந்து லாஜிக் நம்ம அப்ளை பண்ணி வந்து இந்த ஆன்சர் போட்டிருக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணுங்க. அது எல்ஸ் இந்த கொஸ்டின் சுத்தமாவே தெரியலன்னா இதையுமே வந்து என்ன ஸ்கிப் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து பெஸ்ட். சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 26th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2022 விச் நெய்பரிங் கண்ட்ரி இஸ் ஒன்லி பிகைண்ட் வந்து இந்தியா வித் ரேங்க் ஆஃப் 109 அவுட் ஆஃப் வந்து 121 வந்து கண்ட்ரி. இந்தியாவோட ரேங்க் கொடுத்துட்டான். சரியா? இந்தியா ரேங்க் கொடுத்தா அவன் இந்தியாவை கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான்னா இந்தியாவை விட பின்னாடி இருக்கிற கண்ட்ரி எதுப்பா, அதுவும் இந்தியா நெய்பர் அப்படின்னு வேற சொல்லிட்டானுங்களா? இப்ப பாருங்க, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், பாகிஸ்தான் எல்லாமே நெய்பர் தான். இந்த நெய்பர்ல யாரு வந்து இந்தியாவோட ப்ளோவா இருக்குன்னா ஹங்கர் இண்டெக்ஸ். யோசிச்சு பாருங்களேன்,
ஆப்கானிஸ்தான் டெஃபினட்டா இருக்கலாம். ஏன்னா தாலிபான் ரூல் நிறைய டெரரிசம் ரிலேட்டடா போயிட்டு இருக்கனால வந்து ஆப்கானிஸ்தான். அப்ப நம்ம டவுட் வரும். ஏன்னா பாகிஸ்தான் ஏன் இருக்காதா அப்படின்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளை விட அவன் முன்னா இருக்கான். சரியா? இதை வச்சுதான் நிறைய கிரிட்டிசிசமே வந்து என்னன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது நம்ம சிஏ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னதுனால வந்து நான் சொல்றேன். நம்மளோட சேனல்ல வந்து என்னன்னா செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து வேணா ஒவ்வொரு மந்த்தும் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, இன்டர்நேஷனல் என்ன இருந்துச்சு, அவார்ட்ஸ் இருந்துச்சு, ஸ்டேட் லெவல் என்னெல்லாம் நியூஸ் இருந்துச்சு சொல்லிட்டு கம்பைலேஷன் மாதிரி வந்து எம்சிக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 27th கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை வந்துன்னா ஜோதிராவ் வந்துன்னா கோவிந்தராவ் பூலே இன் 1873 டு ஃபைட் அகைன்ஸ்ட் வந்துன்னா ஐடல்ட்ரி அண்ட் கேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலிஜியஸ் வந்து என்னன்னா சோஷியல் வந்து என்ன ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா நீங்க வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பட் டவுட் இல்ல, நீ வந்து அங்கங்க படிச்சிருந்து சொல்றீங்க, எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நம்மளோட ஸ்டேட் வந்து என்ன டிஎனோட ஹிஸ்டரி புக் சூப்பரான ஒரு புக். சரிங்களா? நீங்க 11th 12th எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பக்காவா கொடுத்துருப்போம். அதை மட்டும் நீங்க ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்ல வரேன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஜோதிரா போலே வந்து என்ன எந்த ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னா சத்திய சோதக் சமாவச்சம் தான் இவரோட மூவ்மெண்ட். சரிங்களா? இந்த இதுல வந்து என்னன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம், ஐடென்டிட்டி இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா கம்ப்ளீட்டா ரிஃபார்ம் பண்ண பார்ப்பாரு. சரிங்களா? நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் வந்து என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே ரீசனபிலிட்டி தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இதை எப்படி ஒரு ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் கட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. ஜோதி அப்படின்னு இருக்கிறது ஜோதிராவ் போல தான் வரப்போகுது. இப்ப ஜோதி இருக்கு, இங்க வந்து என்னன்னா சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கங்க. சோ நம்ம என்ன பண்ணா இப்ப நிறைய எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பார்ப்போம்ல, ஒருத்தங்க காசு வாங்கும் போது வந்து என்னன்னா தட்டு மேல வந்து சூடத்தை சத்தியம் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவாங்கல்ல. அப்ப நான் என்ன இன்டர்லிங்க் பண்றேன்னா இங்க சத்தியம் ஜோதி, ஜோதி மேல வந்து நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு வந்து சின்ன ஒரு ஷார்ட் லாஜிக்கே கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னா எனக்கு எக்ஸாம் டைம்ல வந்து என்னன்னா ரிவைன் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு டேர்மும் மட்டும் கரெக்டா தான் படிப்பேன் அப்படின்னு போகணும்னு வச்சுக்கேன், மைண்ட்ல நிக்க மாட்டேது. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? சோ இப்ப இதுல இருந்து ஜோதிட பிள்ளை எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஹி ஸ்டார்டட் வந்து சத்ய சூதக் ஜமாக்கு வந்து 1873. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல்சோ மீன் வந்து சீக்கர் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இவருக்கு வந்து டைட்டில் ஆஃப் மகாத்மா அப்படி நல்லாவே நல்லா யோசிச்சுக்கங்க. மகாத்மா அப்படின்னா காந்தி மட்டும் தான் சொல்லுவாங்க, பட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து டைட்டில் ஆஃப் மகாத்மா கிவன் டு வந்து ஜோதிரா போல தான். சரிங்களா? இப்போ கிவன் பை யார் அப்படின்னா மகாராஷ்டிரியன் சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து ஸோ வித்தல் ராவ் வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணஜி வந்தேக்கர் அப்படின்னு இவர் தான் வந்து இந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஸோ ஆல்சோ இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் வந்து ரன் ஃபார் வந்து ஸ்கூல் ஃபார் உமனுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. 1848 ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹீஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூஸ் அட்டம் தலித் ஃபார் த டிபிக்ஷன் ஆஃப் வந்து ஒப்ரேட்டர். இப்பெல்லாம் சொல்றாங்க தலித் சிஸ்டம், அது தலித் பீப்புள் சொல்றாங்க. அந்த மாதிரி டேர்ம் வந்து கொண்டு வந்தவங்க வந்து ஜோதிரா போலையும் கொண்டு வந்துருப்பாரு. சரிங்களா? ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டூ வந்து என்ன சொல்லிப்பா வர்ணா சிஸ்டத்துக்கு வந்து என்னன்னா அகைன்ஸ்டா பேசியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ தலித்துக்கு வந்து நிறைய முன்னேற்றம் வேணும்னு சொல்லியிருப்பாரு. சரிங்க? இவரோட புக்கு வந்து என்னன்னா குலம்கிரி அப்படின்னு வந்து 1873 மீன்ஸ் வந்து ஸ்லேவரி. சரிங்களா? இந்த புக்கு எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எழுதிருப்பாருன்னா அமெரிக்கன் சிவில் வார் வந்து என்னன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளோட இந்தியா லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து எழுதிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதிரா போல ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்துருன்னா நீங்க ரீட் பண்ணிக்கங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். 28 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பார்ட்டிசிபேட் இந்த சூப்பர் வந்து ஹெவி வெயிட் பாக்ஸிங் ஈவன் இன் 2020 வந்து ஒலிம்பிக்ஸ். சரி, இந்த கொஸ்டின்ல வந்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர். சரிங்களா? பக்கவா கேட்டிருக்கிறது கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் தான் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க இந்த கொஸ்டினை போயிட்டு உட்காந்து வந்தோம்னா கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. அதே கேட்பான்னு சொல்ல முடியாது. சரியா? இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம் பர்டிகுலரா வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கறாங்க. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2024 தான் நம்மளுக்கு எக்ஸாம் எழுத போகுது அப்படின்னா 2023 எக்ஸாமோட மந்த் பாருங்க, அதுல இருந்து ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கிற வந்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஸோ 29th கொஸ்டின் என்ன சொல்லிருக்கீங்கன்னா பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்னு வந்து ஒரு எபிக் போயம் அபவுட் த லைஃப் ஆஃப் வந்து 12th century இந்தியன் கிங் வந்து பிருத்திவிராஜ் சௌகான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் பை ரீசெண்டா வந்து என்ன இந்த மூவியே வந்து வந்திருக்கும். அக்ஷய்குமார் கூட இது ரிலேட்டடா ஒரு மூவி நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மெடிவல்ல வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி வந்து பிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இது ரிலேட்டடா நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிவல்ல நிறைய கிங் வந்து டைனஸ்டி இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால
பேசிக்கா வந்து குரோனாலஜி ஆர்டர் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதை வச்சு கேட்டா ஓகே, கேட்கல தெரியல அப்படின்னு பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சார். இதை வச்சு அதையே கொடுக்காம அதுக்கு பர்டிகுலரா வந்துன்னா மெடிவல் பீரியட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா டைனஸ்டி வந்து குப்தா டைனஸ்டி. அதுல ஃபேமஸா இருந்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொயட் அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்கு சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து காளிதாசா இருக்கு பாத்தீங்களா, இவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் எஸ்எஸ்சில வந்து கேட்டிருக்கேன் சரி. காளிதாசா வந்து என்னென்னலாம் எழுதியிருப்பாருன்னா அவரோட இது சகுந்தலம், அதே மாளவிகா அக்னிமித்திரம் வரும், அதே மாதிரி வந்து ரிது வம்சா, ரகு வம்சா, அதே மாதிரி மேகதூதம், இது எல்லாமே வந்து காளிதாசாவோட வந்து என்னன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் சரிங்களா. அதே மாதிரி சூத் சூத்ரகா வந்து என்னன்னா மிருச்ச சக்திகா அப்படின்னு வந்து இவர் ஒரு இது எழுதியிருப்பாரு. அதே மாதிரி விசாக தத்தா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருமே வந்து என்னன்னா புக் எழுதியிருப்பாரு. அவத்துல வச்சுங்க. முத்ரா ராட்சசா, அதே மாதிரி தேவி சந்திரகுப்தம் இது எழுதுன வந்து விசாக தத்தகா. அதே மாதிரி வந்து பாரவி வந்து என்னன்னா ஒவ்வொரு பேரும் கொடுத்தேன். பாரவி கொடுத்திருக்கேன், தந்தின் கொடுத்தேன், விஷ்ணு சர்மா கொடுத்தேன், அமரசிங்கா ஈஸியா இருக்கும் பாருங்க. அமரசிங்கா அமரகோஷா அவர் பேர்லயே வர மாதிரி வந்து இருக்கும் சொல்லுங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் இப்ப 2020 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அவன் அதையே கேட்பான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கேட்கற சான்சஸ் இருக்கனால இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. சரி, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பிருத்திராஜ் சௌகான் ரிலேட்டடான ஒரு வந்து என்னன்னா போயம். அதை ரிட்டர்ன் பண்ணது யாருன்னா சந்த் வந்து என்ன பர்தாக். சரி, இவர் தான் வந்து என்னன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் நோ தட். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 30th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா which is the most widely வந்து acceptable model to explain the formations and evolution of the solar system சரிங்களா. இப்போ என்னன்னா சோலார் சிஸ்டம் எவால்வ் பண்றதுக்கான தியரி நிறைய வந்திருக்கும். ஸோ அது என்ன தியரி அப்படின்னா நெபுலர் ஹைபோதீசிஸ் தான் வந்து என்ன தியரி சரிங்க. இப்போ நான் இங்க வந்து சோலார் சிஸ்டம் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால சோலார் சிஸ்டத்தை எடுக்காம என்ன பண்ணிருக்கேன்னா யூனிவர்ஸ் ஃபார்மேஷனுக்கான வந்து என்ன அப்படின்னா என்னென்ன தியரி இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஏன்னா சோலார் சிஸ்டத்துக்கான ஃபார்மேஷன் தியரி வரும்போது யூனிவர்ஸ் தியரி வந்து டெஃபினட்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதனால நான் எடுத்திருக்கேன். இப்போ யூனிவர்ஸ் தியரி என்னன்னா பிக் பேங் தியரி, எவ்ரி ஒன் நோ தட் சரிங்களா. அதே மாதிரி வந்து புல்சேட்டிங் தியரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னா அதாவது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேலக்ஸி இந்த யூனிவர்ஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட், அப்படியே வந்து ஸ்டெடியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பல்சேட்டிங் தியரி என்னன்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ரிப்பீட் ஆஃப்டர் எவ்ரி வந்து 8 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப மோஸ்ட் அப்ரோப்ரியேட் நிறைய சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ண ஒரு தியரி என்னன்னா பிக் பேங் தியரி சரிங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். சரி, இது எல்லாத்தையும் வந்து நான் ஆத்தர் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 31st கொஸ்டின் என்னன்னா ஹவு many controls are there globally that influence the climate of வந்து என்ன பர்டிகுலர் ஜோன் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் என்னன்னா ஒரு யூனிக் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் டைரக்டா வந்து என்னன்னா இப்ப பர்டிகுலர் ஜோன்ல 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல இந்த இந்த ஜோன் வரும், இந்த இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா இல்ல இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதா அப்படின்னு கேட்டா ஓகே, அவன் என்ன சொல்றான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுன்னு சொல்றான். அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணது கூட எத்தனை ஃபேக்டர் அதை வந்து நம்பர்ல கேட்கறான் சரிங்களா. அது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுக்கான இது வந்து என்னன்னா கிளைமேட் கண்ட்ரோல் வந்து என்னன்னா இப்போ எந்த ஒரு பிளேஸா வேணா இருக்கட்டும், அது ஒரு கிளைமேட் இருக்குன்னா அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு சில வந்து என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது மொத்தம் 6 ஃபேக்டர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் இது என்னன்னா லாட்டிடியூடா இருக்கும் சரிங்களா. அந்த லாட்டிடியூட் வேரியேஷன் பொறுத்து தான் வந்து என்னன்னா நம்மளுக்கான கிளைமேட் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீ ஹிமாலயஸ் போறீங்க அப்படின்னு சொன்னா அதோட லாட்டிடியூட் ஹை, அங்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு. இதே நம்ம சதன் இந்தியா வந்தோம் அப்படின்னா பிளைனான ஏரியால அவ்வளவு குளிர் இல்லை. அப்ப லாட்டிடியூட் டிஃபைன் வந்து கிளைமேட் ஆஃப் எனி ஜோன் சரிங்களா. அடுத்து லேண்ட் வாட்டர் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், மெரைன் இன்ஃபுளுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதன் இந்தியால வந்து ஏன் வந்து என்ன கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா சி ஓரத்துல இருக்கும் சரியா. இதே நார்தன் இந்தியா போனேன்னு வச்சுங்களேன், நம்மளோட என்ன விண்டர்ல ரொம்ப குளிரா இருக்கும், சம்மர்ல ரொம்ப வெயிலா இருக்கும். இது காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் தான். அடுத்து ஜியோகிராபிக் பொசிஷன் அண்ட் ப்ரிவேலிங் விண்ட் சிஸ்டமும் வந்து நல்லாவே ப்ளே ஆகும். அடுத்து மவுண்டைன் அண்ட் ஹைலண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட். அடுத்து ஓஷன் கரண்ட் நல்லாவே ப்ளே பண்ணும். ஏன்னா ஓஷன் கரண்ட் வச்சுதான் வந்து ஒவ்வொரு காண்டினென்ட் சைட்லயுமே வந்து டெசர்ட் வரணுமா இல்ல வந்து அதிகமான வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஏன்னா ஓஷன் கரண்ட்ஸ் அந்த இதுல வந்து வார்ம் கரண்ட் வரும். வார்ம் கரண்ட் நல்லாவே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான மழைப்பொழிவு வந்து என்னன்னா ரெயின்ஃபால் நிறைய கொடுக்கும். ஸோ அதனால வந்து ஓஷன் கரண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ரெஷர் அண்ட் விண்ட் சிஸ்டம் இது எல்லாமே வந்து மேஜர் கிளைமேட்டிக் ஈவெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது சரிங்களா. இந்த 6 இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு கிளைமேட் சோனுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அப்போ கரெக்டான ஆன்சர் 6 சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 32nd கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ முவட்சு ஃபெஸ்டிவல் நாகாலாந்து வந்து செலிப்ரேட்டட் பை வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அவன் ஃபெஸ்டிவல் கேட்டு எந்த ஸ்டேட்டிங் கேட்டாவே அப்பயே நம்ம தடுமாறி இருப்போம். அவன் கேட்கிற என்னன்னா எந்த ட்ரைப் வந்து என்னன்னா அதை ஃபாலோ பண்றாங்க வேற கேட்டிருக்கான் சரிங்களா. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் அதே மாதிரி ஸ்டேட் ஞாபகத்துல வச்சுங்க. ட்ரைப் எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வைக்க முடியாது இந்த டைம்ல சரிங்களா. அதனால சொல்றேன். சரி, இங்க நான் மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. நாகாலாந்துக்கான இது வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன ஃபெஸ்டிவல் மட்டும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒன்னு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து முவட்சு சரிங்களா. அது 2 ஃபெஸ்டிவலே வந்து என்னன்னா பர்டிகுலர்லி இன் நாகாலாந்து. இப்ப மணிப்பூர் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யுவோசாங், அதே மாதிரி பொராக், அதே மாதிரி வந்து சவாங் குட் இதெல்லாம் மணிப்பூர். மேகாலயால வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் அப்படின்னா பங்களா ஃபெஸ்டிவல் வரும். அதே மாதிரி வந்து நாக்ரம் ஃபெஸ்டிவல் வரும். மிசோரத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சார் குட் வந்து ஃபெஸ்டிவல் சரிங்களா. இது எல்லாமே
கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் வந்து தடுமாறக்கூடாது சரிங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஏவோட்ரை. இது வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ மோட்ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபெஸ்டிவல் யாரு செலிப்ரேட் பண்ற ட்ரைப் அப்படின்னா ஏவோ ட்ரைப் வந்து உங்க லொகேட்டட் இன் நாவலாம் ரீஜன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ 33rd கொஸ்டின் என்ன விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் அஸ் அ குட் இண்டிகேட்டர் ஆஃப் வந்து எக்கனாமிக் growth. இது வந்து ஒரு ஈஸி. ஸோ இதுல இருந்து என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும்தான் வந்து இதுல இருந்து எதிர்பார்க்கறாங்க சரிங்களா. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாருங்க குட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் growth. ஒரு எக்கானமி வந்து நல்ல ஒரு வந்து என்ன growthல இருக்கிறத இண்டிகேட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் ஆஃப் லோன். யோசிச்சு பாருங்க லோன் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா கடன் தான் அதிகமா இருக்கும். ஸ்டெடி இன்க்ரீஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடை வச்சு நம்மளால வந்து எக்கனாமிக் growth வந்து பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அதிகமா பாப்புலேஷன் போச்சுன்னா அது பேர்டனா தான் இருக்கும் கண்ட்ரிக்கு. ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜிடிபி. இது வந்து என்னன்னா ஒரு இம்ப்ளிசிட் மீன் சரிங்களா. ஸோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப என்னன்னா குட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் growth வந்து ஸ்டெடி இன்க்ரீஸ் இந்த ஜிடிபி. இப்ப எல்லா நேஷனுமே இதுதான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன் ஜிடிபி வந்து என்னன்னா எவ்ரி இயர் வந்து கால்குலேட் பண்றோம்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அ குட் இண்டிகேட்டர் ஃபார் வந்து என்ன கன்சிடரிங் த எக்கனாமிக் growth ஆஃப் எனி கண்ட்ரி சரியா. சரி அடுத்த கொஸ்டின் போலாம். 34th கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் WPLO வித் ரெஸ்பெக்ட் டு வந்து பாக்டீரியா. இது வந்து ரொம்பவே வந்து என்னன்னா யாருக்குமே பெருசா தெரிஞ்சிருக்காத ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரே பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்மள மாதிரி வந்து ஒரு 90% பீப்புளுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல தெரியாம தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ இப்போ PBLOவோட இது அப்படின்னா ஸோ ப்ளூரோ நுமோனியா வந்து லைக் ஆர்கானிசம் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நோ தட் இது என்னன்னா ஒரு ஸ்மால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தட் பிலாங் டு த வந்து என்ன அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா குரூப் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி பெருசா இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா PBW மறுபடியும் கேட்பான்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் சொல்றேன். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 35th கொஸ்டின் என்ன விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்கே இஸ் கால்டு வந்து ஹெல்ப் அண்ட் ஃபவுண்ட் இன் வந்து டீப் சி. அப்ப என்னன்னா ஹெல்ப் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபாரஸ்ட். நீங்க இந்த பாத்தீங்க சாரி அவதார் பாத்தீங்கன்னா அவதார வந்து சி ஆஃப் வாட்டர் அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியல நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீப் சீக்லாம் அவங்க வந்து என்னன்னா காமிக்கும் போது கிராஃபிக்ஸ் காமிப்பாங்க. அப்ப நிறைய வந்து செடியா இருக்குல்ல அதுதான் வந்து என்ன ஹெல்ப் ஃபாரஸ்ட்ங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் அவன் கேட்கறதே என்னன்னா அந்த ஆல்கைக்கான பேர் என்ன சொன்னா ஸோ லாமினேரியா. ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண மட்டும்தான் சரிங்களா தெரிஞ்சுக்கிறது தான். சரி அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். 36 கொஸ்டின்ஸ் வந்துன்னா அட்டல் டனல் வந்து கனெக்ட் விச் டூ பிளேசஸ். இது வந்து என்னன்னா டெஃபினட்டா வந்து கரண்ட் அஃபேர். ஏன்னா அந்த இயர் வந்து என்னன்னா ஃபுல்லாவே வந்து நியூஸ்ல இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அட்டல் டனல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹிமாலயன் ரீஜன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ரெண்டு பிளேஸ். ஒன்னு வந்து என்ன மணாலி, இன்னொன்னு வந்து ஸ்பித்தி வேலி சரிங்களா. இது ரெண்டு தான் வந்து என்ன கனெக்ட் பண்ணும் சரிங்களா. இங்க பாருங்க ஸ்பித்தி வேலி வந்து என்னன்னா இங்க இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன ஸ்பித்தி வேலியோட இது. ஸோ இதெல்லாம் வரும். இங்க வந்து என்ன அப்படின்னா மணாலி இருக்கும் சரிங்களா. இது மணாலி டூ வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா போறோம். ஸோ அட்டல் டனல் இங்க இருக்கிறனால இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. இந்த ரூட் வந்து என்ன அப்படின்னா அட்டல் டனல் வந்து என்ன ஜேர்னி வந்து என்ன 4 hours வந்து என்னன்னா இதாயிருக்கும் சரிங்களா. நியர்லி 4 hours வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் கட் பண்ணி வந்து கொடுக்கும் சரியா அட்டல். அதனால இது வந்து ரொம்பவே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நாவத்துல வச்சுங்க இது கனெக்ட் பண்றது வந்து மணாலி டூ வந்து என்ன ஸ்பித்தி வேலி வந்து என்ன கனெக்ட் பண்ணும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 37th கொஸ்டின் வந்து என்ன priority of the government in the fiscal area and its related வந்து என்ன policy and deviation are mentioned in which part of வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இங்க பாருங்க சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின் பார்த்தானே சில பேருக்கு தெரியல அப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணுங்க. priority of the government இந்த fiscal ஏரியான்னு சொல்றாங்க. fiscal அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு. இங்கேயும் fiscal இருக்கு இங்கேயும் fiscal இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று தான் வந்து என்ன நம்ம எடுத்துருக்கணும். 50% சான்சஸ் வந்து கரெக்டா இருக்குது. சரி இல்ல நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா இது எங்கன்னா பட்ஜெட்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து எவ்ரி இயர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கையில ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா. முதல்ல பெட்டி வச்சிருந்தாங்க இப்பதான் வந்து என்னன்னா அந்த மாதிரி இல்ல. பட் அந்த பெட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தான் வச்சிருப்பாங்க. லைக் அதுக்குள்ள ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதுல பிசிக்கல் பாலிசியோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மீடியட் டேர்ம் பிசிக்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் சரியா. அப்ராபரேஷன் பில் இது ரிலேட்டடா வராது. அப்ராபரேஷன் பில் ஒன்றும் கிடையாது. இப்ப வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதுல இருந்து நான் பணம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல வந்து அப்ரோப்ரியேஷன் பில்ல வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சரிங்களா. இஷ்யூ பண்ணிட்டு பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால வந்து காசு எடுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு பில்லு தான் வந்து அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க. இந்த 3 டேர்ம் இருக்குல்ல பிஸ்கல் பாலிசி மேக்ரோ எக்கனாமிக் மீடியட் டேர்ம் இது எல்லாமே வந்து பட்ஜெட் அப்போ வந்து ரிலீஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட்ஸ். இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் அப்கமிங் இயர்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்னன்னா எந்த மாதிரி இந்தியனோட எக்கானமி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அசியூம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லும் சரிங்களா. சரி இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா பட்ஜெட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப பட்ஜெட் வந்தனாவே வந்து ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் வந்து என்ன 112 இது நாவத்துல வச்சுக்கங்க. இப்ப எப்படி ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்லிமெண்ட்ல இது பண்ணுவாங்க தாக்கல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்
பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஜென்ரலா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கமிட்டி வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணும். அது ஓட்டிங் ஆன் டிமாண்ட் நடக்கும். அதே மாதிரி பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில் வந்து பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து பேட்டர்ன். ஏன் இதை கொடுத்துருக்கு அப்படின்னா இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது இந்த இந்த கொஸ்டினே வந்து என்னன்னா நீங்க யூபிஎஸ்சியோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அதாவது என்ன சிவில் சர்வீஸ் இருக்குதுங்க. அதில் 2020 இதே கொஸ்டினை வந்து என்ன கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஜஸ்ட் திங்க் அபவுட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோட பேட்டர்ன் தான் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி சிபிஓவும் ஃபாலோ பண்றாங்க சரிங்களா. அப்போ கொஸ்டின் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்க போது நம்மளோட ப்ரிப்பரேஷன் அதுக்கு ஏற்ற வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 38th கொஸ்டின் என்ன அப்படின்னா a structure that produces and holds sperm cell in வந்து ப்ரையோபைட்ஸ் non-vascular plant and fern is called அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ரையோபைட்ஸ் வந்து என்னன்னா நம்ம பிளான் கிங்டத்துல ரிலேட்டடா படிச்சிருக்கோம் சரிங்களா. இதுல இருந்து இந்த ஆந்த்ரீடியம் இருக்கு பாத்தீங்களா. ஆந்த்ரீடியம் அதுதான் வந்து பிளேஸ் சரிங்களா. ஸ்ட்ரக்சர் அங்கதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்ம் செல் ஆஃப் ப்ரையோபைட் எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் சரிங்களா. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ப்ரையோபைட்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகணும் சரிங்களா. ப்ரையோபைட்ஸ் வந்தாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இந்த மொசஸ் அப்படின்லாம் இருக்கு தெரியுங்களா. ஸோ லைக் நான் வெஸ்குலர் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன அந்த பாசிகள்லாம் சொல்லுவோம்ல. ஒரு மரம் இருக்கு, மரத்து மேல வந்து பாசிகளா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து என்ன ப்ரையோபைட்ஸ். இப்ப கிங்டம் ரிலேட்டடா நம்ம பேசிக்ஸ் போயிடலாம் சரிங்களா. கிங்டத்துல நமக்கு தெரியும் மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அதே மாதிரி பிளான்டே அந்த அனிமல. பிளான்ட்ல என்ன அப்படின்னா மல்டி செல்லுலர் ஆல்கே, ப்ரையோபைட்ஸா, டெரிடோபைட்ஸா, ஜிம்னோஸ்பம், ஆம்ஜியோஸ்பம். இதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து ப்ரையோபைட்ஸ். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரையோபைட்ஸ் வந்தாவே மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா ஓகே கிங்டம்ல வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 5 இருக்கு. அதுல வந்து பிளான், அதுல ஒன் ஆஃப் த டைப் ப்ரையோபைட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 39th கொஸ்டின் என்ன ஷோ டெம்பிள் ஆஃப் மாமல்லபுரம் பில்டு பை. இதுவுமே வந்து என்னன்னா அந்த டைம் இம்பார்ட்டன்ட், ஈவன் ஸ்டில் இப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் தான். பட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஆஸ்திரேலியா ஸ்டாட்டிக்கான வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டரி பார்ட் சரிங்களா. இப்போ ஷோ டெம்பிள் ஆஃப் மாமல்லபுரம் எந்த டைனஸ்டி பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பல்லவா டைனஸ்டி. யார் பர்டிகுலரா பில்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா ராஜசிம்கான்னு சொல்லுவாங்க, ராஜசிம்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நரசிம்மவர்மன் இவர் தான் வந்து பில்ட் பண்ணிரு. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாமல்லா சரிங்களா. அதாவது பல்லவா பீரியட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன பில்ட் பண்ணவங்க ரெண்டே ரெண்டு, ஒன்னு மகேந்திரவர்மன், இன்னொன்னு ராஜசிம்கா. ஸோ மகேந்திரவர்மன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராக்கெட் டெம்பிள் வந்து என்ன பில்ட் பண்ணிருப்பாரு. ராஜசிம்கா தான் வந்து 3 டெம்பிள் பில்ட் பண்ணிருப்பாரு. ஒன்னு கைலாசநாதர் டெம்பிள், காஞ்சிபுரம் டெம்பிள், அடுத்தது ஷிவ டெம்பிள் மகாபலிபுரம் சரிங்களா. இந்த 3 டெம்பிளுமே யார் பில்ட் பண்ணிருப்பா அப்படின்னா ராஜசிம்கா, கால்டு வந்து என்ன அப்படின்னா மாமல்லா சரிங்களா. அது பேரே பாருங்களேன் மாமல்லான்னு இருக்குல்ல, மாமல்லா மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாபலிபுரம், மாமல்லாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அவருக்கு பேர் வந்து வந்திருப்பாங்க சரிங்களா. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நரசிம்மவர்மன் வந்து என்னன்னா அவரை பத்தி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஈவன் வந்து என்ன நிறைய வந்து என்ன சாளுக்கியாஸ் வந்து என்ன சோழா கிங்கா எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஹிஸ்டரி வந்து என்ன இங்க கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதுல இருந்து தெரியுதுன்னா டெம்பிள் ஆர்கிடெக்சர் ரிலேட்டா கொஸ்டின்ஸ் வந்துன்னா டைனஸ்டி வச்சு கேட்கறாங்க, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் வந்து நான் பண்ணிக்கிறது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம். 40th கொஸ்டின் என்ன டாக்டர் வந்து என்ன தீஜன் பாய். ஸோ இவங்க வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன்ஸ் வந்து அவார்டி globally recognized for contribution to which of the following art form அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான இது என்னன்னா பண்டவாணி அப்படின்னு ஒரு ஃபோக். ஓகேவா, இது வந்து என்னன்னா ஒரு ஃபோக் ஆர்ட் சரிங்களா. ஃபோக்கான வந்து என்ன டான்ஸ் ஆர் வந்து என்ன மியூசிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து என்ன எங்க ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து என்ன ஃபேமஸ். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை ரொம்பவே வந்து பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு அதனால இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு பத்ம விபூஷன் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து லேர்ன் பண்ணிக்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா எஸ்எஸ்சியில வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலரா எவர் கிரீன் டாபிக்கான இது என்ன அப்படின்னா ஒன்னு ஃபெஸ்டிவல் கேட்பாங்க, அப்படி இல்லையா மியூசிக் ரிலேட்டடா கேட்பாங்க, அது இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு டேர்ம் வந்து எவர் கிரீன் எப்போதுமே வரும். ஸோ அதனால இது ரிலேட்டடா ப்ரிப்பரேஷன் வந்துட்டுனா கண்டிப்பா வச்சுக்கணும் சரிங்களா. இந்த போட்டோ நான் வச்சுக்கா மறக்காது நம்மளுக்கு. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 47 கொஸ்டின் என்ன சொல்லிக்கானா இன் ஹவு மெனி பேசஸ் இட் இந்த இந்தியன் எக்கானமி எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கான இது என்ன அப்படின்னா 2 இதுல வந்து நம்ம வந்து என்னன்னா 2 ஃபேஸ்ல கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து சக்சஸை வந்து இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சிடும். இப்போ எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனோட பாசிட்டிவ் எஃபெக்ட் இங்க கொடுத்துருக்கேன். என்னன்னா 2 டைம் இப்போ 1965 to 95 வந்து என்ன சீரியல் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்ட் கிரைன் அவுட்புட் ஆஃப் வந்து 131 மில்லியன் வந்து என்ன டன்ஸ் என்ன 78 79 வந்திருக்கும். அது என்னன்னா கிரீன் ரெவல்யூஷனோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபெர்டிலைசர் வந்து உள்ள கொண்டு வருவாங்க சரிங்களா. அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி நம்மளோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து மேஜர் கான்செப்ட். இதுல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குல்ல, நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லாம இருக்குமா? டெஃபினட்டா நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து என்ன இருந்துச்சு சரிங்களா. என்னன்னா கெமிக்கல். ஸோ கெமிக்கல் வந்து நிறைய உள்ள வந்துச்சு. ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உள்ள வந்துச்சு. அதே மாதிரி அதனால வந்து பெஸ்டிசைட்லாம் உள்ள வந்துச்சு. இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த மாதிரி இந்த கெமிக்கல் ஃப்ரீயான வந்து என்ன அப்படின்னா பிளான்ட் தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. இப்ப கெமிக்கல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விதை போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செடி விதைனா அதுக்கு வந்து என்ன உயிரில்லாத விதை மாதிரி வந்து இது பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து கிரீன் ரெவல்யூஷனோட ஒரு வந்து என்னன்னா நெகட்டிவ்
எஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா. இப்ப இதுல இருந்து 2024க்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியும், ஃபாதர் ஆஃப் வந்து என்ன இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்ன எம்.எஸ். சுவாமிநாதன் சரிங்களா. கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்.எஸ். வந்து என்ன அப்படின்னா சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணுனா இறந்திருப்பார். ஸோ அதனால வந்து இது வந்து நிறையவே இந்த வருஷம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் லேர்ன் பண்ணிக்க. இதுல ஃபர்ஸ்ட் இவரை பத்தி லேர்ன் பண்ணுங்க. செகண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து என்ன அப்படின்னா அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இந்த இயர் யாருக்கு கொடுத்தாங்கன்னு லேர்ன் பண்ணிக்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப தேவையான கரெக்டான ஆன்சர் வந்து 2 ஃபேஸ்ல இந்தியாவோட எக்கானமி வந்து சக்சஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். 42nd கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following statement is correct regarding the climate of Indian subcontinent கொடுத்துட்டு 2 இது கொடுத்துருங்க. ஒன்னும் the climate of North India remains similar throughout the year அப்படின்னு கேட்கறாங்களே. சரி இருக்கட்டும். ரெண்டாவது பாருங்க ஹிமாலயா ப்ராடக்ட் வந்து சப்கான்டினென்ட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்லி வந்து கோல்டு விண்ட் ஃப்ரம் த வந்து சென்ட்ரல் ஏஷியா. இது வந்து நம்ம லாஜிக்காவே பாருங்களேன். ஹிமாலயஸ் வந்து கண்டிப்பா வந்து கோல்டு விண்ட் ஃப்ரம் வந்து சென்ட்ரல் ஏஷியா அந்த சைட்ல இந்த விண்டை வந்து கண்டிப்பா தடுக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா கிளைமேட் ஆஃப் நார்த் இந்தியா ரிமைன் சிமிலர் டு த்ரூ அவுட் த ஏரியா தான் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப நார்த்தன் இந்தியா போயிருக்கீங்க, டெல்லி எல்லாம் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரியல்ஸ் சும்மா நம்ம பாலிவுட் மூவ் எல்லாம் பார்க்கும்போது கூட பார்த்தோம். நிறைய விண்டர்ல ரொம்பவே வந்து சொட்டர் போட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடா நம்ம நியூஸ்ல பார்த்தாவே தெரியும். நிறைய பேர் சொட்டர் போட்டு வந்து சுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கிளைமேட் ஆஃப் நார்த் இந்தியா சிமிலர்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சென்னை மாதிரி கிடையாது. சென்னையில வந்து என்ன தமிழ்நாடே எடுத்துக்கலாம். தமிழ்நாடு எப்போதும் அதாவது சம்மரா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் பெருசா நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் இருக்காது சரிங்களா. ஆனா நீங்க நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நல்லாவே இருக்கும். அதாவது சம்மர்ல ரொம்பவே வந்து வெயிலா இருக்கும், விண்டர்ல ரொம்பவே குளிரா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி த்ரூ அவுட் வந்து இயர் இருக்கும். அதனால இது தப்பாயிரும். இது ஏன் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் வந்து என்னன்னா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த சைடுமே வந்து சி கிடையாது சரிங்களா. அவங்களோட இதுல வந்து சியே கிடையாது. ஆனா இங்க பாருங்களேன் நம்ம தமிழ்நாடு ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா சி இருக்கு. சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சியோட இன்ஃபுளுன்ஸ் நல்லாவே வந்து அஃபெக்ட் ஆகும். இதான் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சி ப்ரீஸ் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி 2 மட்டும் தான் வந்து கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 43rd கொஸ்டின் என்னன்னா இன் வாலிபால் கேம் வந்து ஈச் டீம் கம்ப்ரைஸ் ஆஃப் வந்து ஹவு many பிளேயர். இது ரொம்ப ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர். கண்டிப்பா நம்ம வந்து நிறைய பேர்ல நம்மளே விளையாண்டுருக்கலாம். இல்ல நம்ம வந்து நிறைய இதுல வந்து விளையாடும் போது கூட பாத்துக்கலாம். என்ன கண்டிப்பா 6 பேர் வந்து என்னன்னா ஒரு டீம்ல 6 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் இது சரிங்களா. ரொம்ப டிஃபிகல்ட்டா இந்த கொஸ்டின் கேட்கல அதனால. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 44th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகைன் வாட் இஸ் வந்து என்னன்னா கல் பைசாக்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கால் பைசாக்கி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது நீங்க மான்சூன் ஜியாகிரபில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேட்டாலஜி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கிளைமேட்டாலஜில பர்டிகுலரா என்னன்னா ப்ரீ மான்சூன் ரிலேட்டடா வந்து என்னன்னா கண்டிப்பா படிப்போம். ஸோ நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ப்ரீ மான்சூன் ஷோவர் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதான் மேங்கோ ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் கேரளா கர்நாடகால இருக்கிற மேங்கோஸை வந்து ரிப்பன் பண்றது ரிப்பனிங்னா பழுக்கிறதுக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்து நார்வெஸ்டர் ஆர் வந்து என்ன கால்பைசாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்கல் சிவியரான ஸ்டார்ம், அதாவது வயலட் தண்டர் ஸ்டார்ம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்டர் ஸ்டார்ம் கொடுத்து அங்க வந்து நிறைய வந்து பிரச்சனை உண்டாக்கும். ஸோ நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூஸ்ல இருந்தது சரிங்களா. ஸோ அதனால வந்து என்ன தெரிஞ்சுக்கங்க. தேவை கரெக்டான ஆன்சர் என்ன இட்ஸ் அ ப்ரீ மான்சூன் ஷோவர். அதே மாதிரி வந்து தண்டர் ஸ்டார்ம் ரிலேட்டடானது கால் பை சாக்கி அப்படின்னு தெரிஞ்சு. சரி இது இல்லாம அடிஷனல் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈஸ்டர்ன் நார்தர்ன் ரீஜன் பார்ட்லயுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்வெஸ்டர்ன் கல்பைசாக்கிலாம் வந்து இந்த தண்டர் ஸ்டார்ம் ஆர் வந்து லோக்கல் சிவியரான ஒரு ஸ்டார்ம் வந்து நடக்கும் சொல்றாங்க. இது இல்லாம செரி பிளாசம் ஆர் காஃபி ஷோன்னு சொல்றாங்க. அதாவது கர்நாடகாவோட இந்திய ரீஜன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷோவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான இதுதான் வந்து இந்த ப்ரீ மான்சூன் ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க. இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் காஃபி கல்வி. ஒரு சைடு வந்து அட்வான்டேஜா இருக்கு, இன்னொரு சைடு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. பாத்தீங்கன்னா காஃபி கல்டிவேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு சைடு வந்து சிவியரா தண்டர்ஸ்டார்ம் கொடுத்து நிறைய பீப்புளோட லைஃப வந்து என்னன்னா டிட்டோரேட் ஆகுது சரியா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 45th கொஸ்டின் என்னன்னா which of the following book இது ஆட்டோபயோகிராஃபி ஃபார்மர் இந்திய அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா. இதெல்லாம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா அந்த இயர் மேபி வந்து நியூஸ்ல வந்திருக்கும். அதனாலதான் இப்ப என்னன்னா கரண்ட் அஃபேர்ல நல்லா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுவும் பர்டிகுலரா எதுல கேட்கறாங்கன்னு பாருங்களேன். ஒண்ணு ஸ்போர்ட்ஸ்ல கேட்கறாங்க சரிங்களா. ஆர் எல்ஸ் வந்து என்ன கேட்கறாங்க புக்ஸ் ரிலேட்டடா கேட்கறாங்க. புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ இதுக்குள்ளதான் வந்து அவங்க சுத்திட்டு இருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து என்னன்னா இல்லாட்ட ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி அதாவது என்ன ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த ஏரியாக்குள்ள தானே அவங்க கேட்கறாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்க 2024 எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து அதாவது எக்ஸாமுக்கு நடக்குதுன்னா அந்த மந்த்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் 6 மந்த்ஸ் அதுல ஸ்போர்ட்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு, புக்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு, ஃபெஸ்டிவல் என்ன இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னு நோட் பண்ணிங்க சரிங்களா. நம்ம சேனல்லமே நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதையுமே வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 46th கொஸ்டின் என்ன தான்சன் இஸ் அ ஃபேமஸ் musician ஆஃப்டன் சாங் இன் த கோர்ட் ஆஃப் வந்து விச் ரூலர். இது வந்து என்னன்னா முகல் டைனஸ்டி சரிங்களா. ஸோ முகல் டைனஸ்டில தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அக்பரோட பீரியட்ல தான் வந்து என்ன அப்படின்னா தான்சன் வந்து ஃபேமஸ் musician வந்து இருந்திருப்பாங்க.
இப்ப அக்பர் வந்ததுனால நான் அக்பரோட இம்பார்ட்டன்டா அங்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. நீங்க அக்பர் அப்படின்னு ஞாபகத்துல வந்தாவே என்னென்னலாம் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில பானிபட் 1556 நடந்தது வந்து இவரோட பீரியட்ல நடந்திருக்கும். அடுத்து ராஜ்புத் பாலிசி, நம்ம அக்பரோட மூவி லைக் அந்த ஜோதா அக்பர் படம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இந்த ராஜ்புட் தான் வந்து என்னன்னா நம்மளோட ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க சரிங்களா. அவங்க ராஜ்புட் பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து தான் வந்து மேரேஜ் அலையன்ஸ் மாதிரி கொண்டு வந்து அவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து மன்சப் தாரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி ஹி டிரான்ஸ்லேட் மெனி புக்ஸ் ஈவன் வந்து என்ன நம்மளோட பகவத்கீதா இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பெர்ஷியனுக்கு வந்து என்னன்னா அவர் மாத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து என்ன இம்பார்ட்டன். அடுத்து இவரோட ஓன் பிலாசபி, அதாவது ஓன் ரிலிஜன் வந்து கொடுத்துருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தௌஹீத் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தௌஹீத் தௌஹீத் ஹி இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தின் இலாஹி கூட சொல்லுவாங்க. மேபி வந்து நேம் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், பட் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்க சரி. இது எல்லாமே அக்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 47th கொஸ்டின் என்ன, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபவுண்டட் த வந்து என்ன காலச்சேத்ரா ஃபவுண்டேஷன்ஸ் இன் சென்னை தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் ஸ்டடி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நான் ஆல்ரெடி ஏன் மென்ஷன் பண்ணிக்கணும். எஸ்எஸ்ல இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால சொன்னேன் ருக்மணி தேவி அருந்தாளி. ஸோ இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா காலச்சேத்ரா ஃபவுண்டேஷன் இன் சென்னை. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு வந்து ஃபேமஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 48th கொஸ்டின் என்னன்னா விச் ஜெர்மன் கெமிஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து என்னன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பீரியாடிசிட்டி ஆஃப் அட்டாமிக் வால்யூம் பிளாட்டட் அகைன்ஸ்ட் வந்து என்னன்னா அட்டாமிக் வந்து வெயிட். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதோட சயின்டிஸ்ட் நேம்லாம் நாவத்தில் வச்சிருந்தோம். கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் தனிமவர் சாட்டர்னிக்கான இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பேர் கொடுத்துருக்கேன். டோபரின் ஒரு மும்மை விதி வரும், நியூலாண்ட் அந்த எண்மை விதி வரும், மேண்டலிவ் ஈஸ் அ கால்டர்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் வந்து என்ன பீரியாடிக் டேபிள் சொல்லுவாங்க. அவரோட நிறையன் அடிப்படை, நிறையன் மீன்ஸ் வந்து என்னன்னா மாஸ் நம்பர் வந்து பேஸ் பண்ணி இவர் வந்து இது பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து ஹென்ரி மோஸ்லி, இவர் வந்து அனியன் மீன்ஸ் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி வந்து இது வந்து இது பண்ணுவார் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நாவத்தில் வச்சுக்கோங்க சரி. இது இல்லாம அடிஷனல் இந்த கொஸ்டினுக்கு எப்படி நான் இதை வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லோதர் மேயர் வந்து என்ன ஈஸ் அ ஜெர்மன் பிசிசிஸ்ட், ஈஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. ஸோ ஹி பிளாட்டட் அட்டாமிக் வெயிட் அகைன்ஸ்ட் வந்து அட்டாமிக் வால்யூம் வேரியஸ் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட இதை ட்ரை பண்ணியிருப்பா சரிங்களா. பீரியட் டேபிள் கண்டுபிடிக்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இஸ் த 1% இனிஷியலி வந்து என்னன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருவார். வேரியஸ் எலிமெண்ட்டுக்கான இதை வந்து என்ன பிளாட் பண்றது எப்படி, அட்டாமிக் வெயிட்டும் அட்டாமிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வால்யூம். இதை வந்து கண்டுபிடிச்சனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பீரியட் டேபிள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஸ்டின் வருது, அதுல ரிலேட்டட் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து இதுல நம்ம லேர்ன் பண்ணி சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 49th கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஸோ ஈக்வஸ்ட்ரியன் வந்து என்ன டிசிப்ளின் சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. ஸோ ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ஸை யூஸ் பண்ணி வந்து அதை ஒரு மெயின் பார்ட் ஆஃப் ஸ்போர்ட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா. இதுல வந்து ஸ்ட்ரெச்சஸ், ஷோ, ஜம்பிங், அதே மாதிரி வந்து வால்டிங், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிண்ட் எடுத்து பாருங்களேன், நம்மளோட ரன்னிங் அதுல எல்லாம் வந்து என்னன்னா பெருசா வந்து என்னன்னா அந்த இது கிடையாதுல, ஹார்ஸ் கிடையாதுல. ஸோ அதனால இதுதான் வந்து அவன் கேட்டிருக்காரு, நாட் வந்து தான் கேட்டிருக்கான். அதனால ஸ்ப்ரிண்ட் வந்து என்ன, நாட்டை வந்து என்ன, இக்விஸ்ட்ரியன் வந்து என்ன அப்படின்னா டிசிப்ளின் எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, 50th கொஸ்டின் நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. குரு வந்து என்னன்னா கேலுச்சரன் மொகபத்ரா யுவா ஸோ பிரதீபா சம்மன் 2021 பிரசன்டட் டு வந்து என்ன ஆருஷி முட்கல் ஸோ ஃபார் விச் டான்ஸ் அப்படிங்கிறேன். அகைன் நான் டெல்லிங் தட் நான் சொன்னேன் எஸ்எஸ்சி வந்து என்னன்னா டான்ஸ் ஃபெஸ்டிவல் கிளாசிக்கல் வந்து எப்பயுமே வச்சிருப்பாங்க. பாருங்க அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒடிஷி இருக்குல்ல, நம்மளோட பேசிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 8 வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. இதுக்கான ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நான் ஒத்துருச்சேன். பரதநாட்டியம் நம்ம மறக்க மாட்டோம் தமிழ்நாடு, கதக்கு வந்து என்னன்னா உத்தரப்பிரதேசம், குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ், ஒடிஷி வந்து ஒடிஷா, கதகளி வந்து என்ன கேரளா, சத்திரியா வந்து அசாம், மணிப்பூரி மணிப்பூர், அதே மாதிரி மோகினியாட்டம் கேரளா. இதெல்லாமே நார்த்ல இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டெஃபினட்டா அது வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அவார்ட் 2021 வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆருஷி வந்து முட்கல். இவங்க எது ரிலேட்டடான ஒரு டான்சர் அப்படின்னா ஒடிஷி ரிலேட்டடான ஒரு டான்ஸ். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேமஸ் டான்சருமே வந்து என்னன்னா நல்லாவே கேட்குறாங்க. அதுவும் பர்டிகுலர் கிளாசிக்கல் டான்ஸ்ல தான் சரிங்களா. நான் கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா வந்து ஒரு வீடியோஸ் கொடுப்பேன். அதுல இம்பார்ட்டன்டான வந்து ஃபேமஸ் டான்சர், அதே மாதிரி வந்து என்னென்ன ஸ்டேட்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது வரைக்கும் என்னன்னா 3rd அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி கேட்டாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் 2024 எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தா இதுல இருந்து நான் என்ன வந்து கீ நோட் எடுக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, என்னன்னா சயின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதோட 4 கொஸ்டின் எக்ஸாம், அதாவது நெபுலார் ஹைபோதேசிஸ் ஒரு கொஸ்டின் வந்தது, பிபிஎல்ஓ பாக்டீரியா நேம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ப்ரையோபைட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்தது. அதே மாதிரி வந்து லோதர் மேயரோட வந்து பீரியாடிக் டேபிள் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்து. இதுல இருந்து என்னன்னா மொத்தம் பாருங்களேன் 8 கொஸ்டின் வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அப்ப நம்ம சயின்ஸுக்கு நல்லாவே வந்து டெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்து கரண்ட் அஃபேர்.
ஆல்ரெடி 20 கொஸ்டின் வந்து என்னன்னா 2 கேட்டிருந்தாங்க. இப்ப ரிமைனிங் 30 கொஸ்டின் வந்து என்ன குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ், அட்டல் டனல், வாலிபால் ரேடார் கேம், பில் கிளின்டனோட புக்ஸ், அதே மாதிரி வந்து ஈக்விஸ்டேனோட டிசிப்ளின் என்ன இல்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சரி, இதுலயுமே வந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபி பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஆல்ரெடி வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜியோகிராஃபி இந்த ஷிஃப்ட்ல வந்து நல்லாவே வந்து கேட்டிருக்காங்க. கிளைமேட் பொலிட்டன், கிளைமேட்ஸோட இன்ஃபுளுன்சர் என்ன, அதே மாதிரி வந்து கெல்ப் ஆல்கேவோட நேம் என்ன, கிரீன் ரெவல்யூஷன்ஸ், இந்தியன் கிளைமேட்டிக், அதே மாதிரி வந்து கால் பை சாக்கி வந்து ரிலேட்டா கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பாருங்களேன், ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தது. அதே மாதிரி வந்து தேஜன் பாய், ருக்மிணி தேவி அருந்தாலே, ஒடிஷா டான்ஸர் வச்சு ரிலேட்டடா கொஸ்டின் வந்து. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னன்னா நீங்க பிக் பண்ணிக்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஓகே ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா எப்படி 2023 ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து டான்ஸர் கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதெல்லாம் வந்து என்னோட நம்மள வந்து டேக்க வச்சுங்களா. அதே மாதிரி பாலிட்டி, இந்த 4 கொஸ்டினுமே வந்து என்னன்னா வெரி ஈஸி டு ஆன்சர் தான். எங்கேயுமே வந்து என்ன ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கவே இல்லை. சரிங்களா, சோ அடுத்த ரெண்டுமே அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கட்டும், பட்ஜெட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எக்கானமி பாருங்களேன், மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்த கொஸ்டின். சரியா, ஹிஸ்டரி பாருங்க, ஹிஸ்டரி தான் இதுல இருக்கலயே வந்து நிறைய கொஸ்டின் வந்து என்ன கேட்ட கொஸ்டின். சரியா, இதுலயும் 9 கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் 20ல வந்து இதுல இருந்துச்சு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, கேதா, ஆர்டிசி, ஜோதிராவ் போலே, பிருத்திவிராஜ் சௌகான், ஷோர் டெம்பிள், அதே மாதிரி தான்சன் வந்து என்ன எந்த கோட்டோட வந்து என்னன்னா கோட்டோட பொயட் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. சரி, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரியில இருந்து அதாவது நீங்க எஸ்எஸ்சி சிபிஓ வந்து என்ன 2024 எக்ஸாம் எழுத போறேன், டெடிக்கேட்டா நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹிஸ்டரி ரிலேட்டடா எது கேட்கறான்னு பாருங்க. அது ரிலேட்டடா என்ன பண்ணணும், உங்க ப்ரிப்பரேஷன் வந்து நல்லாவே வச்சிருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி எக்கானமி, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பாலிட்டி, ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபி, ஸோ கரண்ட் அஃபேர், அதே மாதிரி வந்து என்னன்னா சயின்ஸ். இந்த இடத்துல இருந்தா நம்ம கொஸ்டின்ஸ் வருது. அது ரிலேட்டடா நம்ம ப்ரிப்பேர் தேவையில்லாம போயிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா, ஸோ புரியும் நினைக்கிறேன். இந்த ஷிஃப்டோட வந்து என்ன 50 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 by 1 மாத்தி கோட் பண்ணலாம். சரிங்களா, கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.